மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய காலையில கண் விழிக்கும் பொழுதே உங்களுடைய மனசு ஒரு இடத்துல நிக்காது. ஏதாவது ஒண்ணு நினைச்சு உங்களுடைய மனசு அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட தொடக்கமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கண்டிப்பா தொடங்கும். நான் சரியான பாதையில தானா இருக்கிறேன், சரியான பாதையில் தானா செல்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை நீங்களே இந்த ஒரு நேரத்துல கேட்பீங்க. என் வாழ்க்கை இப்படியே போய்க்கொண்டு இருக்குமா? இல்லைன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில வருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த ஒரு நேரத்துல நீங்களே கேட்டு அதற்கான பதிலும் தெரியாம முழித்துக் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய நாளானது இந்த ஒரு நேரத்துல இப்படித்தான் தொடங்கும். மிதுனம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு நேரத்துல நீங்க எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. முக்கியமா உங்களை நீங்களே சந்தேகப்படக்கூடாது. உங்களை நீங்களே ஏதாவது கேள்விகளை கேட்டு உங்களை நீங்களே வற்புறுத்திக்கிட கூடாது. இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் கேளுங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் நீங்க இந்த ஒரு நாள்ல என்ன செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளை நாள் உங்களுக்கான ஒரு நாளாக மாறும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமைக்கும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, இன்று உங்களுடைய மனம் பேசக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். வெளியில நீங்க ஒண்ணு பேசுவீங்க, ஆனா உங்களுடைய மனசு இந்த ஒரு நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒண்ணு கூறிக்கிட்டு இருக்கும். நீங்க மனசளவுல இருந்து கூறணும்னு நினைப்பீங்க, ஆனா அதை உங்களால கூற முடியாது. அந்த அளவுக்கு தயக்கமும் பதட்டமும் உங்களுடைய மனசளவுல இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். அது உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் கண்டிப்பா எல்லா இடத்திலையுமே இது உங்களுக்கு பொருந்தும். அதை நீங்க கவனிக்க விட்டால் முக்கிய சிக்கல்களை நீங்க தவற விடுவீங்க. முக்கியமா உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த ஒரு நாள்ல கேட்டு அதன்படி நீங்க நடந்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நாள்ல சந்திர பகவானால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளும் கெடுதல்களும் ஏற்பட போகிறதுங்கிறத பார்க்கலாமா? இன்று சந்திரன் உங்களுடைய மனஸ்தானத்தை நேரடியாக பாதிக்கிறார். அப்படி நேரடியாக பாதிக்கும் பொழுது உங்களுடைய நினைவுகள் அதிகமாக வரும். அதுவும் உங்களுடைய பழைய கால நினைவுகள் உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி வரும். உங்களுடைய மனசை கெடுதலுக்கு ஆளாக்குற மாதிரியும் கண்டிப்பா வரும். நீங்க எதையெல்லாம் மறக்கணும்னு நினைச்சீங்களோ, மறக்கணும்னு நினைச்ச நினைவுகள் அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் உங்களுடைய மனசு ஒரு நிலையில இருக்காது. அதை நினைச்சு உங்களுடைய வேலையில கூட உங்களால கவனமா இருக்க முடியாது. அதையே உங்களுடைய பழைய நினைவுகளையே நீங்க நினைத்துக்கிட்டு இருப்பீங்க. பழைய விஷயங்கள் உங்களுடைய மனசுல இந்த ஒரு நேரத்துல எழுந்து நிற்கும். அதை நீங்க மறக்கணும்னு நினைச்சாலும் உங்களால மறக்க முடியாது. நீங்க செஞ்ச தவறுகளாக இருக்கட்டும், யாரையாவது நீங்க ஏமாற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவும் உங்களுடைய மனசுல இந்த ஒரு நேரத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். ஒருவரின் வார்த்தை உங்களை ஆழமாக தாக்கும். நீங்க செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களோ, உங்களுடைய நண்பர்களோ யாராவது ஒருவர் குத்தி காட்டி கொண்டே இருப்பார். அப்படி குத்தி காட்டி கொண்டு இருக்கும் பொழுது நீங்க முன்னால் செய்த ஒரு தவறை இந்த ஒரு நேரத்துல அவங்க குத்தி காட்டுவாங்க. அது பெரிய அளவுல உங்களுடைய மனசை பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாக்கக்கூடும். ஆனா உங்களுடைய நினைவில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்று நீங்க சோர்வதற்கான நீங்க இன்று சோர்வடைவதற்காக நீங்க இல்லை. இந்த ஒரு நாள்ல மாற்றம் பெறுவதற்காக நீங்க இருந்திருக்கீங்க. எனவே இந்த ஒரு நாள்ல எப்படி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும், யார் என்ன கூறினாலும் அதை உங்க காதுல நீங்க வாங்கவே கூடாது. முடிந்த அளவுக்கு மாற்றங்கள் வருவதற்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது கண்டிப்பா நடக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படும். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையால் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வேலை விஷயத்துல நடக்கும். நீங்க எடுக்கின்ற முடிவுகளாலும் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். இல்லைன்னா நீங்க காட்டிய அமைதி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க அமைதியாக இருந்து அந்த ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்து வைப்பீங்க. அதனால இந்த ஒரு நேரத்துல வேலை செய்கின்ற இடத்துல பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இவை எல்லாம் உங்களுடைய எதிர்கால நிலையை தீர்மானிக்கும். எதிர்கால நிலையை தீர்மானிப்பது மட்டுமல்லாம உங்களுடைய ஊதியத்தையும் கூட்டும். மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது படத் தொடங்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது. நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பா மாறும். எவ்வளவு பெரிய சிக்கல்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல நீங்க மேலதிகாரிகளை எதிர்த்து பேசாம அவங்க கூட நீங்க நட்புறவா பேசுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்ததுதான் சரி அப்படிங்கிற ஒரு மனப்போக்கையும் அவங்களுக்குள்ளேயும் கொண்டு வரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஐடியாவை பத்தி நீங்க இந்த ஒரு நாள்ல யோசிப்பீங்க. உடனே தொடங்க வேண்டாம். தொழில் நீங்க தெரிந்திருந்தாலும் அதை நீங்க இந்த ஒரு நேரத்துல உடனே தொடங்கக்கூடாது. அப்படி நீங்க தொடங்கிட்டீங்கன்னா அதை நீங்க அலட்சியமா செய்யக்கூடாது. நீங்க தொழில் இந்த ஒரு நேரத்துல தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல
உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல பொறுமையா இருங்க. உங்களுக்குன்னு ஒரு நாளானது வரும். அந்த ஒரு நேரத்துல நீங்க தொடங்குங்க. கண்டிப்பா அது மூலியமா உங்களுடைய தொழிலானது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த வாரங்கள்ல அதே யோசனை உங்களுக்கு லாபம் வந்து கொடுக்கும். இன்னும் 1 மாதங்கள் 2 மாதங்கள் கழித்து இந்த ஒரு தொழிலை நீங்க தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க தொடங்குங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு யோசனையானது வரும். இந்த தொழிலை செய்யலாமா, அந்த தொழிலை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு தொழிலை செய்தாலும் யோசித்து செய்யுங்க. கண்டிப்பா வெற்றியானது கிடைக்கும். பண விஷயத்துல இன்று மிதுனம் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். தேவையற்ற செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களுக்காக செலவிடுவதை குறைத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்குன்னு யாரும் செலவிட போவது கிடையாது. எனவே மற்றவங்களுக்காக நீங்க செலவிடுவதை குறைத்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இவையை மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உங்களால உருவாக்க முடியும். அதே நேரத்துல எதிர்பாராத சிறிய வருமானங்கள் உங்களை தேடி வரும். பழைய பணங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். நல்ல ஒரு ஆலோசனையானது உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒன்று இன்று உங்களை பெரிய அளவுல மகிழ்விக்க கூடும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகமாக கூடிய நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நீங்க சொல்வது சரியா புரியவில்லை அப்படின்னா சிறிய மன வருத்தங்கள் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மென்மையாக இந்த ஒரு நாள்ல நீங்க பேசுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க பேசுவது மிகவும் பிடிக்கும். மௌனம் சில நேரம் பெரிய பதிலாக கூட உங்களுக்கு இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. முடிந்த அளவுக்கு மௌனமா இருங்க. உங்களுடைய வார்த்தைகளால் நீங்க சண்டைப்படுவதை விட மௌனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு பதிலாக இருக்கும். கணவன் மனைவி இடையே உணர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்குள் இருக்கும். பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை இன்று நீங்க பேசி தீர்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய உறவானது மேம்படும், வலுப்படும். அது மட்டும் இல்லாம அவங்க இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பாசமும் அந்த அன்பும் இன்னும் அதிகரிக்க தொடங்கும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு பழைய தொடர்பு மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு வரக்கூட தூண்டும். எனவே முடிந்த அளவுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரனை தேடி திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா பழைய நினைவுகள் உங்களுடைய மனசுல வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கிவிடும். இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மனசோர்வு சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். தூக்கம் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சரியா வராது. யாராவது பேசுனாங்க அப்படின்னா நீங்க சும்மா கோவப்படுவீங்க. ஆனா அந்த ஒரு கோவத்தை கட்டுப்படுத்தி நீங்க பொறுமையா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல மிகவும் முக்கியம். தனியாக இருக்க வேண்டும் போல உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தோன்றும். தனியாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தனியா இருங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இந்த ஒரு நாள்ல மாலையிலோ அல்லது இரவு முடிவதற்குள் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அது நெய் தீபமோ அகல் விளக்கு தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து அந்த தீபத்துக்கு முன்பு நீங்க கூறுங்க. இதை நீங்க செய்யும் பொழுது சுத்தபத்தமா இருந்துட்டு இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். நல்ல முடிவு எடுப்பதற்கான நல்ல ஒரு தெளிவும் உங்களிடம் வந்துவிடும். முடிந்தா இந்த ஒரு நாள்ல பச்சை நிறம் அணிந்து நீங்க இந்த ஒரு நாள்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நாளானது நல்ல சக்தியை தரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்கள் குழப்பமே உங்களுடைய அடுத்த வளர்ச்சியின் தொடக்கமாக இருக்கும். உங்களுடைய குழப்பங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல வளர்ச்சிக்கான ஒரு தொடக்கமா கூட அமையும். இன்று நீங்க புரிந்து கொள்ளும் உண்மை நாளை உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.